பேச வச்சிருக்காங்க சார். ஜனநாயக மனநாயகமா இருந்து பாருங்க. நான் ஒரு நிமிஷம் இது நான் பேச சொல்றேன். 67 புரட்சி 77 புரட்சின்னு எம்ஜிஆரையும் அண்ணாவையும் சொல்ல வச்சிருக்காரு. யாரு? அண்ணாவெல்லாம் சொல்ல மறந்த பழைய ஆளுங்களை விட்டுட்டு சொல்ல வச்சிருக்காரு. 67 புரட்சி யாரை வீழ்த்தினச்சு? காங்கிரஸ். சரி, காங்கிரஸ் விழுந்துச்சு. அதுல இருந்து தான் சார் ஆரம்பம். சரி, சார் இந்த 59 வருஷமா 59 வருஷம் 67 புரட்சி அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இதே சார். ஆமா, என்ன சார் உண்மை? என்னையா ஐயா நம்ம வீட்லயே நம்ம கொளுத்திக்கிறோமே ஐயா. காங்கிரஸ் ஆட்சி, அதுக்கு அடுத்து வந்த ஆட்சி ஊழல் ஆட்சி மாறி ஜனநாயக ஆட்சி வந்திருக்குன்னு கவர்னர் சொல்ல வச்சிருக்காங்க இல்லையா? அதுக்கு காரணம் சொல்றாரு. இந்த வகையில ஊழல் ஒளிஞ்சிருக்குன்னு சொல்ல வைக்கிறாங்க. இதுதான் சார் உண்மை. வேற எது பிரச்சனை சொல்லி முடிச்சுக்கிறேன். அதாவது அவர் என்ன எல்லாமே கேட்டிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு மக்களுடைய பிரச்சனையும் பேசியிருக்காங்க. பேசலைன்னா சொல்ல முடியாது. 39 நிமிஷத்துல எவ்வளவு பேச முடியும் பேசியிருக்காங்க. தமிழகத்துக்கு தேவைய மெட்ரோயை கேட்டிருக்காங்க. ஓசூர் விமான நிலையத்தை கேட்டிருக்காங்க. அதே மாதிரி வண்டல் மண் வந்து இதுவரையும் விலையை கொடுத்தாங்க. இனி விலை இல்லாம விவசாயிகளும் நம்முடைய மண்பான தொழிலாளர்களும் எடுத்துக்கொள்ளலாம் சொல்லியிருக்காங்க. இப்படி எல்லா வகையிலையும் ஊழல் இல்லாத ஒரு சூழலை கொண்டு போறாங்க. இது ஒண்ணு போதும் சார், பெரிய விஷயம். ரைட்.